ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை, அதனோட பிரதோஷமும் சேர்ந்து வருகிறது. இதை ருணரோக விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே அம்பாளுக்கு உகந்த நாள். அதுலேயும் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்பாளை எப்படி வழிபாடு செய்வதுங்கிற பற்றிய ஆன்மீக ரீதியான குறிப்புகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய்க்கிழமையில் 2 வகையான வழிபாட்டை நம்ம செய்யலாம். ஒன்று, அம்மனுக்கு நம்ம கையாலேயே இந்த மாலையை கட்டி போடுவது. இரண்டாவது, அம்மனுக்கு அர்ச்சனை செய்வது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னா துர்க்கை அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்பவே உகந்தது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள துர்க்கை அம்மனோட சன்னிதானம் இருக்கும் இல்லையா, அந்த கோவிலாக பார்த்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. துர்க்கை அம்மன் சன்னிதானம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் இந்த 2 பரிகாரங்களில் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பரிகாரத்தை கூட நீங்கள் செய்யலாம். முதலாவது பரிகாரம், அம்மனுக்கு உகந்தது சிவப்பு நிறம். இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெர்லி மஞ்சள், வேப்ப இலை, இந்த 3 பொருள் நமக்கு தேவை. இந்த 3 பொருளையும் வைத்து உங்களுடைய கையாலேயே நீங்கள் மாலை தொடுக்கணும். வேப்ப இலை, செம்பருத்தி பூ, அந்த வெர்லி மஞ்சள், இந்த 3ஐயும் ஒன்றன் பின் ஒன்றாக வைத்து பூ தொடுப்பது போல் தொடுக்கணும். மாலையாக கட்டி துர்க்கை அம்மனுக்கு போடணும். இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் சன்னிதானத்தில் கூட நீங்கள் இதை செலுத்திடலாம். இந்த மாலையை அம்பாளுக்கு சாத்திட்டு அம்பாள் கழுத்தில் போடப்பட்ட மாலையிலிருந்து 3 இல்லைன்னா 5 வெர்லி மஞ்சளை மட்டும் குருக்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டிற்கு வந்ததும் அந்த வெர்லி மஞ்சளை நல்லா பொடி செஞ்சு நைஸாக அரைச்சிக்கோங்க. அந்த மஞ்சளை வீட்டில் இருக்கும் திருமணம் ஆகாத பெண்கள் முகத்திற்கு தேய்த்து குளித்து வர வேண்டும். தோஷங்களால் ஏதாவது திருமண தடை இருந்தால் அந்த தடை விலகும். அதற்கு இந்த பரிகாரம் நிச்சயமாக கை கொடுக்கும். அதே போல் திருமணம் ஆகாத ஆண்கள் இந்த மஞ்சள் தூளை லேசாக பன்னீரில் கழித்து நெற்றியில் திலகமாக இட்டுக்கிட்டு வரலாம். திருமணமான பெண்களும் இதை முகத்திற்கு பூசி குளிக்கலாம். குடும்பம் சுபிஷம் பெறும். இது முதல் பரிகாரம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மஞ்சளில் தண்ணீரில் கரைச்சி வீட்டோட மூளை முடுக்கி எங்கே பார்த்தாலும் தெளிங்க. வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும். வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள், எதிர்மறை சக்திகள், கண் திருஷ்டி, இப்படி அனைத்துமே விலகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 2வது பரிகாரம், செவ்வாய்க்கிழமை அப்படின்னா ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மன் வழிபாடு சிறப்பு. அதுலேயும் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை அன்று ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மன் கோவிலுக்கு போங்க. போகும்பொழுது குங்குமம் வாங்கிட்டு போங்க. குங்கும அர்ச்சனை செஞ்சு 2 அகல் தீபங்களை நெய் ஊற்றி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வச்சு மனசார உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி வேண்டிக்கிட்டிங்கன்னா அந்த கஷ்டம் சீக்கிரமாகவே சரியாயிடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்காக வேண்டும்னாலும் நீங்கள் இந்த குங்கும அர்ச்சனை செய்யலாம். அர்ச்சனை செஞ்ச குங்குமத்தை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். கொஞ்சம் குங்குமத்தை வீட்டிற்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதை தினமும் நீங்கள் நெற்றியில் வச்சுக்கோங்க. சிலருக்கு பண கஷ்டம், கடன் சுமை, ஒரு சில பேருக்கு சுபகாரிய தடை, ஒரு சில பேருக்கு குழந்தை இல்லாமல் தவிப்பாங்க. இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோட துர்க்கை அம்மனை வழிபாடு செய்தால் இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமை அன்று இந்த வழிபாட்டை ராகு கால நேரத்தில் செய்யுங்க. நிச்சயமாக அந்த கஷ்டங்கள் ஒரு சில வாரங்களில் சரியாகும். உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். இப்போ சொன்ன 2 பரிகாரத்தை ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் எப்போ முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அம்மன் வழிபாடு ஆடி செவ்வாய்க்கிழமை பார்த்துட்டோம். அடுத்தது பிரதோஷ நாளில் நம்முடைய கடன் பிரச்சனைலேருந்து வெளிவர, வருமானம் அதிகரிக்க, நல்ல வேலை கிடைக்க, செல்வ வளம் அதிகரிக்க இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்வது, எந்த பொருளை சிவபெருமானுக்கு வாங்கி கொடுத்தா பணப்பிரச்சனையிலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் வெளிவர முடியுங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடுவோம். நாளைய தினம் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகாலை வேலையிலே எழுந்து குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லி விரதம் விடுங்க. சாப்பிடாம விரதம் இருக்க முடியாதுங்கிறவங்க சாதாரணமாக மந்திரத்தை சொல்லி இந்த நாளை நீங்கள் தொடங்கலாம். வழக்கம் போல் சாப்பிட்டு நீங்கள் இருக்கலாம். ஆனால் அசைவத்தை தவிர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாளை மாலை சிவன் கோயிலில் நடக்கக்கூடிய அபிஷேகங்களில் போய் கலந்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச பொருட்களை நீங்கள் அபிஷேகத்திற்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக பிரதோஷ நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாம், அந்த பூஜைகளை நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. நல்ல வேலை கிடைக்கணும், வருமானம் பல மடங்கு அதிகரிக்கணும், கடன் சுமையிலிருந்து எப்படியாவது வெளிவந்துடணும் ஈஸ்வரா அப்படின்ட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி பிரதோஷ நேரத்தில் எம்பெருமானா வேண்டி வழிபாடு செஞ்சுக்கோங்க.
சிவபெருமானுக்கு உங்கள் கையால் ஒரே ஒரு இளநீர் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுத்தாலும் உங்கள் மனசுக்கு பிடித்த நல்ல வேலை சீக்கிரமாக அந்த எம்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாங்க. பண பிரச்சனை தீர்வதற்கு செண்பகப்பூவை சிவபெருமானுக்கு உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. 5 செண்பகப்பூ இல்லைன்னா 7 இல்லைன்னா 11 இப்படி இந்த எண்ணிக்கையில் நீங்கள் வாங்கி கொடுங்க. இல்லை அதற்கு மேல் வாங்கினாலும் தவறில்லை. அதை வாங்கி அழகாக நூலில் கட்டி கூட சிவபெருமானுக்கு உங்கள் கையாக மாலையாக கூட கொடுக்கலாம். அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த செண்பகப்பூவை சிவபெருமானுக்கு கொடுப்பது அபரிவிதமான பலனை கொடுக்கும். இதே போல் முடியும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து 11 வாரம் செவ்வாய்க்கிழமை செண்பகப்பூவை கட்டி போயிட்டு சிவபெருமானுக்கு கொடுத்தீங்கனாலும் உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே வராது. வாழ்க்கையில் உங்களை அட்டை போல் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய பண கஷ்டம் காணாமல் போகும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை தான் இது. சிவபெருமானுக்கு இந்த செண்பகப்பூனா அவ்வளோ பிடிக்கும். இந்த செண்பகப்பூ உங்களுக்கு எளிதாக கிடைக்காது. பூக்கார்ட்ட முன்னாடியே சொல்லி வச்சுடுங்க. நாளை மாலைக்குள்ளே கொண்டு வந்து தர சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்து பாருங்கள். பண கஷ்டம் நிச்சயமாக தீரும். இது ரொம்ப 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 எளிமையான ஒரு வழிபாடு தான். இதை நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு ஈசன் நிச்சயமாக நல்ல வழியை காட்டி கொடுப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த கோவிலில் உட்காந்து ஓம் நம சிவாய உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச எண்ணிக்கையில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சொன்னால் கூட போதும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். நாளைய தினம் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக கோவிலுக்கு போகும்பொழுது இனிப்போ ஏதோ ஒரு சர்க்கரையை எடுத்துகிட்டு போயிட்டு வாசலில் அந்த சிவன் கோயில் வாசலில் இருக்கக்கூடிய மரத்துக்கு அடியில் எறும்புகள் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தூவி விட்டுடுவாங்க. எறும்புகள் சாப்பிட்டாலே நம்முடைய கர்மவினை படிப்படியாக குறைய தொடங்கும். நாளைய தினம் மறக்காமல் இந்த பிரதோஷத்தை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். ஏன்னா அம்பிகைக்குரிய ஆடி செவ்வாய்க்கிழமை சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் வருது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான ஒரு நாள் நாளைய தினம். நாளைய தினத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் விசேஷமான பலன்களை கொடுக்கும். எப்பொழுதும் செவ்வாய்க்கிழமையில் எப்படி முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்வீங்களோ அந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். உங்களால் முடிந்தாக்கா நீங்கள் வீட்டில் எளிமையான முறையில் வெற்றிலை தீபம் அல்லது தோரம்பருப்பு தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம். இல்லைன்னா ஒரே ஒரு நெய் விளக்கு தீபம் மாதிரி ஏற்றி வைத்து முருகப்பெருமானை மனதார வணங்கிக்கோங்க. கடன் தீர்வதற்கு நாளைய தினம் காலையில் 6 to 7 செவ்வாய் உரை, மதியம் 1 to 2 செவ்வாய் உரை, 8 to 9 இரவு செவ்வாய் உரை. இந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் என்ன தீபம் நீங்கள் ஏற்றுறீங்களோ தீபம் ஏற்றி முருகப்பெருமானோட மந்திரம் உங்களுக்கு தெரிந்ததை சொல்லி நீங்கள் வணங்கிக்கோங்க. அதே மாதிரி கடன் தீர்வதற்கு மதியம் 1 மணிலேருந்து 1:30க்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை செவ்வாய்க்கிழமையில் யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் குளிகையும் செவ்வாய் உரையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் படிப்படியாக அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக உங்களுடைய கடன் சுமைங்கிறது வெகு விரைவிலேயே தீரும். அது மட்டும் இல்லை, அந்த 1லேருந்து 1:30க்குள்ளே அந்த துவரம்பருப்பை வந்து நீங்கள் பறவைகளுக்கு நீங்கள் தானம் செய்யுங்க. கொஞ்சமாவது எடுத்து தூவி விடுங்க. அதை வந்து பறவைகள் சாப்பிட்டாலும் உங்களுடைய கடன் சுமை குறையும். எப்பொழுதுமே செவ்வாய்க்கிழமை இதை ஒரு மறக்காமல் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு இல்லையா, பாசிப்பயிறு அதை ஊற வச்சுருங்க. மறுநாள் புதன்கிழமை காலை அந்த ஊற வச்ச பாசிப்பயிரோட கொஞ்சமாக வெல்லம் கலந்து பசுமாட்டிற்கு கொடுத்துக்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய கடனிலிருந்து வெளிவர இதுவும் இந்த ஒரு வழிபாடும் உங்களுக்கு பெரிய உதவி செய்யும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ சொன்ன இந்த வழிபாட்டு முறையை மறக்காமல் நாளைய தினம் உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்க. ரொம்ப 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 அதிசக்தி வாய்ந்த நாள். நாளைய தினத்தை தவற விடாதீங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.